அந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து இது 3 நாள் ஆகி இன்னும் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ அது வந்து இன்னும் தற்கொலையா கொலையான்ற ஒரு ஃபைண்ட் அவுட்டே அவங்க வந்து ஃபைண்டிங்ஸ்க்கே வர முடியல. அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு வந்து அது மெத்தனமா இருக்காங்களா, இல்லை அரசியல் குறுக்கீடு இருக்கா, இல்லை இதில் ஏதேனும் அழுத்தம் இருக்கிறதா, இதில் யார் ஈடுபட்டிருக்கிறா, ஏற்கனவே அவர் வந்து கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க, ஆனால் காவல்துறையில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது வெறும் ஒரு குழப்பமான ஒரு தெளிவான ஒரு விவரங்களே மக்களுக்கு சொல்றது இல்லை. பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள் எப்படியாவது நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அவங்க வீட்டில் காமராஜர் வந்து தங்கியிருக்கிறதா சொல்லி ஒரு பாரம்பரியமான குடும்பம். இப்போ அவர் வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஆனால் சொன்ன மாதிரி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு. ஆனால் காவல்துறை இதில் வந்து ஒரு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது என்ன குறிக்க? நம்மளுடைய காவல்துறை சாதாரணமானது அல்ல. ஏன்னா நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்ததுனால முழுமையாக எங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், ஆளுகிற கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், நிர்வாகத்தில் இருந்திருக்கிறோம். இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை, கண்ணியமிக்க நம்முடைய காவல்துறை. அவங்கள சுதந்திரமாக செயல்பட விட்டால் 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கொண்டு வந்து அவங்களால நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். அதுக்கு நானே வந்து உத்தரவாதம் தரேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த சாமானியன் உதயகுமார் நான் உத்தரவாதம் தருகிறேன். அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை குற்றம் நிகழ்வு நடந்த 1 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதற்கான அறிவாற்றலும் அதற்கான மதிநுட்பம் கொண்ட காவல்துறை நம்முடைய காவல்துறை. ஆனால் இதில் செயலிழந்து நிற்கிறதே. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து மக்களை, அவர்கள் குடும்பத்தை, அவருடைய உறவினர்களை, அவர் கட்சிக்காரர்களை, அவர்களது நண்பர்களை எல்லோரையும் இன்றைக்கு வேதனையில் ஆழ்த்துகிறது. மிக விரைவிலே அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரையும் நீதிமன்றத்தின் முன்பு, சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.